மூக்க அழகிரி அரசியலில் ஈடுபடுவது குறித்து அவர் எடுக்கும் முடிவுகளில் தலையிட தமக்கு அருகதை இல்லை என ராசிபுரத்தில் பரப்புரை மேற்கொண்ட திமுக மகளிர் அணிச் செயலர் கனிமொழி தெரிவித்துள்ளார். விடியலை நோக்கி ஸ்டாலின் நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பில்லாநல்லூர் வார சந்தையில் திமுக மாநில மகளிர் அணிச் செயலர் கனிமொழி பரப்புரை மேற்கொண்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் ஆளும் அரசால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்றும், மூக்க அழகிரி அரசியலில் ஈடுபடுவது குறித்து அவர் எடுக்கும் முடிவுகளில் தலையிட தமக்கு அருகதை இல்லை என்றும் தெரிவித்தார். மக்களிடம் தற்போது நல்ல வரவேற்பு உள்ளதாகவும், திமுக 234 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். மிக சிறப்பாக இருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி உறுதி. என்னங்க இல்லைங்க, கூட்டணி கட்சிகள் யார் வராங்க யார் வரல அப்படிங்கறதெல்லாம் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முடிவு செய்வார். நீங்க ஃபீல் பண்ற அதே இதுதான் எனக்கும் தோணுது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அலைதான் வீசுகிறது. இங்க இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. இல்லைங்க, தொடர்ந்து மக்கள் வைக்கக்கூடியது வேலை வாய்ப்பு இல்லை. அப்புறம் அடிப்படையில் இன்னைக்கு பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, அதற்கு பிறகு கோவிட், இந்த பாதிப்புகள் எல்லாம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. ஆனால் அரசாங்கங்கள் அதை மீட்டெடுப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேலை வாய்ப்பே கிடையாது. எந்த தொழில் முதலீடுகளும் இல்லை. வேலை வாய்ப்பே இல்லாத ஒரு நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பு இளைஞர்களுக்கு உருவாகி இருக்கிறது. தொழில் முதலீடுகள் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது தளபதி அறிவிப்பார். தேர்தல் அறிக்கை வரும். அவர் அரசியலில் என்ன முடிவெடுக்கிறார் என்பது அவருக்கு எடுக்க வேண்டிய முடிவு. அவருக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளில் தலையிடக்கூடிய அளவுக்கு எனக்கு அருகதை இல்லை. மேடம், தொடர்ந்து இப்போ கோ பேக் மோடின்றது பிரதமர் வரும்போதெல்லாம் இது தமிழகத்தில் எதிரொலிக்குது. இது என்ன காரணம்? தொடர்ந்து மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு எதிராக செய்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள், அதை தாண்டி இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய வேளாண் சட்டங்கள், இவை அத்தனையுமே மத்திய அரசாங்கம் மீது ஒரு வெறுப்பு உணர்வை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் கோபேக் மோடியாக இன்று மாறி இருக்கிறது. பல தளங்களில் நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கம்ஃபர்ட்டா எந்த தளத்தில் ஃபீல் பண்றீங்க? பெண்ணியமா, இல்ல இலக்கியமா, இல்ல அரசியலா? இல்லை, அரசியல்ல எல்லாமே இருக்கலாம். இலக்கியத்திலும் அரசியல் இருக்கிறது, பெண்ணியம் இருக்கிறது, மனித உரிமை இருக்கிறது. அதனால இதுதான் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. எல்லா தளங்களுமே எனக்கு நம்பிக்கை உள்ள தளங்களில் மட்டும்தான் நான் இயங்குகிறேன். அரசியல்ல இப்ப உதாரணமா எல்லா கட்சியிலுமே பெண்களை பத்தி ரொம்ப இழிவா பேசும்போது என்ன ஃபீல் பண்றீங்க? உதாரணமா திமுக நிறைய அது மாதிரி பேசுறாங்க. இல்லைங்க, இது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய எண்ணம். பெண்களை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்தால் பொது தளங்களிலிருந்து அவர்களை ஒதுக்கி வைத்து விடலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் எல்லாருக்குமே இருக்கிறது. இது மாற வேண்டும். பெரியார் வைத்த பெண் விடுதலை என்பது அதுதான்.